வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேஷன் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நாளைக்கு ஏப்ரல் 9. நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 650 ரூபா நம்மளோட ஃபஸ்ட்டு R1 இருந்தது. ரெண்டாவது R2 நமக்கு 22,750 இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு ஹை, அதாவது என்னென்னா 22,700க்கு பக்கமாக மார்க்கெட் இன்றைக்கி ஹையாக போயிட்டு இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா 22,666 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் நம்மளோட அந்த R1 அப்படின்னு சொல்லி நேற்று கொடுத்த R1 இருக்கு இல்லையா, அந்த R1 கிட்ட தான் மார்க்கெட் இன்றைக்கி நியரஸ்ட் ப்ரைஸில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ இந்த 22,650 ரூபா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம இன்றைக்கி ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை வச்சு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க 22,650 கால் ப்ரீமியம் க்ளோசிங் இன்றைக்கி 105 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட் மேலே அடுத்து இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு 22,750 ரூபா அப்படிங்கிறது ஒரு R1 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா நம்ம இன்றைக்கி நாளைக்கு எடுத்துக்கலாம். இது ஷார்ட் ரேஞ்சு. ஒயிட் ரேஞ்ச் அப்படிங்கும்போது ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது 22,830 ரூபா அப்படிங்கிறது R2 இருக்கும் நமக்கு நாளைக்கு. ஓகே, நிஃப்டி ஒவ்வொரு நாளும் ஆல் டைம் ஹை, அதாவது ஒரு நாள் ஆல் டைம் ஹை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் சப்போர்ட், அதாவது இப்போ க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் க்ளோசிங் புட் ஆப்ஷன் 77 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு புட்டு. அப்போ நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு S1 நமக்கு 570 ரூபா, 22,570 ரூபா அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இது ஷார்ட் ரேஞ்சு. ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணுவோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டாவது S1 நமக்கு 22,470 ரூபா அப்படிங்கிறது S2 நமக்கு சப்போர்ட் 2. ஓகே, இப்போ இந்த லைன்கள்லாம் மார்க்கெட் ரூபாயில் எந்த இடத்துல நமக்கு இது ட்ரேட் ஆகிருக்கு இதுக்கு முந்தின நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு R2 R1 அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். R1 அப்படிங்கிறது இது வரைக்கும் மார்க்கெட்டில் வராத ஒரு ஹை 750 ரூபா. அதே மாதிரி R2 அப்படின்னா இது வரைக்கும் வராதது மார்க்கெட்டில் 700 ரூபா, அப்படி 22,830 அப்படிங்கிறது இது வரைக்கும் வரல. ஸோ நிஃப்டியோட ஆல் டைம் ஹைலாம் டச் பண்ணிவிட்டு இப்போ 22,650 ரூபாவில் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. 666 ரூபா. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் படியாக பார்க்கும்போது 22,650ன்னு வச்சுக்கோங்க. அப்போ S1 அப்படிங்கும்போது S1 22,570 நமக்கு கிடச்சிருக்கு. 22,570 என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தோம்னா இந்த டே இன்றைக்கி முடிஞ்சிருக்கு இல்லையா, ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல உள்ள சிங்கிள் பிரிண்ட்டு, அப்புறம் ப்ரீவியஸ் டேனுடைய சிங்கிள் பிரிண்ட் ஜோன், அதுக்கப்புறம் இன்றைக்கி நேற்றுக்கு என்ன வெள்ளிக்கிழமையினுடைய சிங்கிள் பிரிண்ட் ஜோன், வேலைக்கிழமையுடைய சிங்கிள் பிரிண்ட் ஜோன், இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த S1 நமக்கு வருது. S2 அப்படிங்கும்போது S2வில் 470 ரூபா அப்படிங்கும்போது 470 ரூபா அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம் பார்க்கலாம். 470 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேனுடைய ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஜோன் தான். அதுவும் அந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன், அதாவது வேல்யூ ஏரியாவினுடைய லோவில் இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, அதாவது இந்த S2 அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள், 5 நாள், 1 2 3 4, ஒரு 4 நாளுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது 2-3 நாளுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை, இந்த மாதிரி இடங்கள்லாம் அதில் டச் ஆகுது. ஸோ இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் கீழே வந்ததுன்னா 22,470 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ப்ரீமியம்னுடைய கால்குலேஷன் வச்சு பார்த்துருக்கோம். ப்ரீமியம்னுடைய கால்குலேஷன் படி நமக்கு இதுதான் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம
ஃபைண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் அந்த லைன் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வருது ட்ரேட் ஆகிருக்கு இதுக்கு முந்தின நாள் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி நடந்திருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கொடுத்துருந்தது வந்து 22,650 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளோட R1 இருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா R1 22,650லேருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து 22,630 எவ்வளோ சம்திங் நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன் எனக்கு அந்த லைன். அதிலிருந்து தான் மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய நாள் சொன்னது தான் என்னென்னா, ஒரு R1 R2ங்கிறது வந்து செல்லர் வந்து அதிகமாக வந்து தன்னுடைய அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அவங்க ரெண்டு முடிவு ஒன்று எடுக்கணும். அதாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும். ஒன்று மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணி இன்னும் அவங்களுடைய கரெக்டான ஒரு லாஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்க மார்க்கெட்டை கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அவங்க எக்ஸிட் ஆகாங்க. காலை வந்து செல் பண்ணியிருந்தவங்க பை பண்ணுவாங்க. அப்போ பை பண்ணும்போது மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் ஆகும். அதுதான் இன்றைக்கி நடந்தது. நம்ம கொடுத்துருக்க அந்த சப்போர்ட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் R1லேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு இதாச்சு. ஏன்னா அந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தன்னோட பொசிஷன் எல்லாம் அவங்க வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. அதாவது வந்து காலை வந்து செல் பண்ணதை பை பண்ணுறாங்க. பை பண்ணும்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூமெண்ட்ஸ் இருந்தது அந்த இடத்துல. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சு பார்த்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலில் எந்த இடத்துல அந்த ப்ரீமியமினுடைய லைன் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், மார்க்கெட் ப்ரொஃபைலில் வேல்யூவாக இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மார்க்கெட் வந்து அதிகமாக வால்யூமாக ட்ரேட் ஆனதுனால அந்த இடங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வேல்யூபுல்லாக இருக்கும். அந்த இடம் வரும்போது ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.